உலகெங்கும் உள்ள கடவுள் அருள் டிவி நேர் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். ஸோ மார்கழி மாதம், ஏன்னா மார்கழி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், காலபுஷ்ய தத்துவத்திற்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். ஸோ அப்போ என்னன்னாக்கா 9ஆம் இடம் காலபுஷ்ய தத்துவத்திற்கு பாக்கியங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த காலகட்டத்தில் ஆத்மகாரகனான சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தை சந்தரிக்கிறது பார்த்திங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு மிகுந்த ஒரு சிறப்பான பலன்கள். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவை பாடி இறைவனையோட இணைந்த ஒரு நிகழ்வு இந்த மாதத்தில் தான் இருக்கும். அப்போது இந்த காலகட்டம் தான் என்னென்னாக்கா பெண்கள் தங்கள் மனம் விரும்பிய விஷயங்கள், தங்களுடைய கனவுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் தான் பார்த்திங்கன்னா இந்த மார்கழி மாதம். அதனால தான் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் மார்கழி மாதத்தில் காலையில் இந்த பச்சரிசி மாவில் கோலம் போடுவாங்க. அந்த கோலம் போடுவதே பார்த்திங்கன்னா கற்பனை வளத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பெண்கள் போடக்கூடிய ஒவ்வொரு கோலமும் அவங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயமும் அதில் இருக்குது. ஏன்னா இன்றைய மாடர்ன் சயின்ஸே சொல்லுது என்னென்னாக்கா மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கும் விடிய காலையில் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த விடிய காலையில் அந்த பெண்கள் எழுந்து அந்த கோலம் போடும்போது அந்த அபரிவிதமான அந்த பிராணசக்தி பெண்களுக்கு கிடைக்கும். அந்த பிராணசக்தி கிடைக்கும். என்னங்க பிராணசக்தி கிடைச்சி என்னங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கால்கள் ரொம்ப வலிமையாது. ஆண்களுக்கு எப்போதும் என்னென்னாக்கா நம்ம சொல்லுவாங்க ஹார்ம் பவர் தான் ஆண்களுக்கு. ஸோ பெண்களுக்கு என்னென்னாக்கா கால்களில் தான் மிகுந்த பலம் அதிகம். அதனால தான் பெண்கள் கால்களை ரொம்ப பேணிக்கணும். அதனால தான் ஆண்கள் நடைப்பயிற்சி காட்டுறதும் பெண்கள் நடைப்பயிற்சி செய்யும்போது தான் அற்புதமான பலன்கள் கிடைக்கும். ஏன்னா அவங்களுடைய அந்த ஹார்மோன் சுரப்பிகளுக்கான வர்ம புள்ளிகள் பார்த்திங்கன்னா அதிகமாக காலில் தான் இருக்குங்க. ஏன்னா அந்த கால்கள் தூண்டப்படும் போது தான் அவங்களுக்கு கர்ப்பப்பை வலுவாக இருக்கும். எந்த ஒரு பெண்ணோட கர்ப்பப்பை நல்ல வளமாக செழிப்பாக இருக்கோ அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை என்பதே இருக்காது. ஏன்னா இந்த கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய சிறிய சிறிய பாதிப்புகள் தான் பெண்களுடைய லைஃப்பில் கணவன் மனைவி பிரச்சனை, கணவனுக்கு கிடைக்காத குழந்தை பேர் பிரச்சனை, இப்படி பல்வேறு பிரச்சனைகளை இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா நம்ம ஆன்மீகத்தை மட்டும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்க அறிவியலும் தெரியும். ஏன்னா ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய நிறைய யூடியூப் சேனல் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்க அறிவியலை சொல்லணும் அப்படின்பது தான் நம்மளுடைய ஒரு நோக்கமாக இருக்கிறதுனால தான் எப்பொழுதும் ஆன்மீகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியலையும் புரிஞ்சிக்கும் போது நம்மளோட ஆன்மீகம் எவ்வளோ முக்கியத்துவம் பெறும் என்பதை நம்மளால் உணர முடியாது. ஸோ அதனால தான் பெண்கள் இந்த காலத்தில் பச்சரிசி மாவில் கோலம் போட்டு பூசணிப்பூ வைப்பாங்க. ஏன்னா பூசணிப்பூ என்பது எதை குறிக்கும்னா உங்களோட சுவாதிஷ்டான சக்கரத்தை குறிக்கும். ஏன்னா சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்க அந்த மலர்கள் எப்படி விரியுமோ அதே மாதிரி உங்கள் சுவாதிஷ்டானம் விரியும் போது பெண்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண தடை நீங்கும், குழந்தை பேருக்கான பாக்கியங்களுக்கு உங்கள் மனம் விரும்பிய அந்த வாழ்க்கை துணையை அடைவதற்கான அந்த வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால தான் இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஆண்டாள் திருப்பாவையை பாடி அந்த இறைவனை அடைந்தாங்கன்னு சொல்லி நம்மளோட புராண கதைகளிலே நமக்கு இதுக்கான தெளிவும் விளக்கத்தையும் கொடுக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தில் ஒவ்வொரு கிரக நிகழ்வுக்கு ஏற்ற மாதிரி, கிரக மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் என்பதை விலாவரியாக டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு இந்த மார்கழி மாத பலன் என்ன மாதிரியான நற்பலன் கொடுக்குற போது தான் பார்க்குறோம். ஏன்னா மிதுன ராசி எப்பொழுதும் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப மிகுந்த அறிவாற்றலோடு ரொம்ப சுறுசுறுப்பானவங்கன்னு சொல்லணும்னா கோழி கூறதுக்கு முன்னாடியே எழுந்துச்சி இவங்க ஆக்டிவிட்டிஸ் இருப்போம். எப்போதும் அதிகமாக நண்பர்களுக்கு விளையாட்டுத்துறை தன்னை ரொம்ப எப்பொழுதும் ஃபிட்டாக வைத்து கொள்வதில் ரொம்ப ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் தன்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னு இருப்பான். அந்த சுறுசுறுப்பே இவங்களுக்கு சில நேரங்களில் பறையும் பிரச்சனையாக மாறிவிடும். ஏன்னா இவங்க சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அப்படியே டெட் ஸ்லோவாக இருப்பாங்க. அதுவே இவங்களுக்கு அதிகமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன்னா கடந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வீடு கட்டக்கூடிய முயற்சிகள் எடுத்திருப்பாங்க, இல்லை புதிய வாகன சேர்க்கைக்கான முயற்சிகள் இருப்பாங்க. அந்த விஷயங்களில் பார்த்திங்கன்னா சிறு தடை தாமதங்கள்லாம் வந்திருக்கும். ஸோ அந்த தாமதங்கள் இப்போ சரியாகி மீண்டும் அந்த முயற்சியை தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும் இந்த காலகட்டத்தில். மேலும் நிறைய ஏதாவது ஒரு நண்பர்களோட ஒத்துழைப்பு இந்த காலகட்டத்தில் கிடக்கும். ஏற்கனவே உறவுகள் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டிவ் காட்டிலும் இப்போ நண்பர்களோட ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். மேலும் அரசு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு அனுகூலமான
சூழல்கள் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்குது. பணம் பார்த்திங்கன்னா பணம் இந்த தேவைக்கு அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்துடும். ஒன்று கடனாக வரும், இல்லை என்றால் நண்பர்களோட உதவி மூலிமா கண்டிப்பாக. தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதோ ஒரு இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் தொழிலில் ஒரு மந்தமான ஒரு சூழல் இருந்திருக்கும். ஏன்னாக்கா எல்லாம் நம்ம எவ்வளோ எஃபர்ட் போட்டாலும் அதுக்கான கிரெடிட் வந்து கிடச்சிருக்காது. ஏதோ ஒரு இடத்துல விரயங்கள், ஒரு விரக்தி, ஒரு ஸ்லோ டவுனாக இருந்திருப்போம். ஸோ தொழிலில் பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட, ஆனால் வேலை பளு வந்து அதிகமாக இருந்திருக்கும். வேலை பளு அதிகமாக இருந்திருக்கும், ஆனால் அதுக்கேற்ற பிரதிபலன்கள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்திருக்கும். ஸோ இப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் மாறி பிரதிபலன்கள் அதிகமாகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. நிறைய பேருக்கு என்னக்கா இந்த காலத்தில் வெளியூர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படி வந்து உருவாகுமானா கண்டிப்பாக உருவாகும். ஆனால் என்னென்னாக்கா அந்த வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த விஷயங்கள் தடைப்பட்டுடும். சரிங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா தனம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் என்னென்னாக்கா தந்தை அப்பா இருந்தாங்கன்னு வச்சுங்க, அவருடைய நிகழ்வில் பார்த்திங்கன்னா நிறைய திடீர் நிகழ்வுகள் இருக்கும். ஒரு பிளானே பண்ண முடியாது. திடீர்னு அவருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும், திடீர்னு நல்லா இருப்பார், திடீர்னு எதுக்காவது அவர் விஷயங்களுக்கு உடம்புல பார்த்திங்கன்னா அவருக்கு சிறிய அலர்ஜி தொற்றுகள் எல்லாமே இருக்கும். திடீர்னு அவருடைய உடல் நிலையில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு சூழல்கள் இருக்கும். ஏன்னா திடீர்னு அவங்களுடைய அந்த அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த காலகட்டத்தில் நிறைய பேரோட வீட்டில் பார்த்திங்கன்னா பூஜை அறையில் நிறைய ஒரு மாற்று மதம் சார்ந்த ஒரு ஃபோட்டோ கண்டிப்பாக வரும். அப்படி இல்லைன்னா கூட ஒரு எந்திர வழிபாடு செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாய்பாபா ஃபோட்டோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாய்பாபா, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களில் ஒரு கிஃப்டாக கொடுப்பாங்க, இல்லை யாராவது வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, இல்லை நண்பர்கள் மூலமாக ஏதோ ஒன்று கிடைக்கும், இல்லை நீங்களே கூட வாங்கிட்டு வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் சில பேருக்கு நல்லதும் இருக்குது, சில பேருக்கு அதனால் பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா எந்த கடவுளை வழிபடணுன்றது ஒரு விதிமுறைகள் இருக்குது. எல்லா ராசிக்காரர்களுக்கும் எல்லா இறை வழிபாடும் சரியான விஷயமாக கிடைப்பதில்லை. நிறைய பேருக்கு சில நேரங்களில் தவறாக செய்யும் போது அதுவே பிரச்சனையாகவும் நிறைய பேருக்கு ஆகியிருக்கு. ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய நிறைய பேருக்கு இந்த காலத்தில் நிறைய பேருக்கு குறிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சாய்பாபா வழிபாடு செய்யும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப அடி வாங்கிடுவாங்க. புரியுதுங்களா? ஸோ தனம் சார்ந்த விஷயத்தில், வருமானம் சார்ந்த விஷயத்தில் சில விஷயங்கள் தடைப்படும். ஸோ இது சாய்பாபா பண்ணுறாரான்னு இல்லை. ஸோ இயற்கை சில விஷயங்கள், இயற்கையும் இறைவனும் நம்மளை ஏதோ ஒன்று கொடுத்துட்டா இன்னொரு இடத்துல நம்மளை பிளாக் பண்ணி விட்ருவாங்க. ஸோ அதனால் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாங்கன்னா நீங்கள் உங்களை நல்ல இறைவன் ஒரு சிவ வழிபாடு செஞ்சு பாருங்கள். சிவ வழிபாடு செய்யக்கூடிய மிதுன ராசி பசங்களுக்கு வந்து படிப்பில் சூப்பராக படிப்பாங்க. அதே நீங்கள் இந்த சாய்பாபா வழிபாடு செய்யும் போது ஆனால் படிப்பில் சிறிய தடை, தாமதம், ஞாபகம் மறதி, இந்த மாதிரியான ஏதாவது சிறிய விஷயங்கள் இது மிதுன ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ மற்ற ராசிக்காரர்களுக்கு இது கிடையாது. ஸோ அதனால் மிதுன ராசிக்காரர்கள் எப்பொழுதும் சிவ வழிபாடு செய்யும்போது உங்களுடைய வருமானம் வந்து அதிகமாக பெருகும். ஸோ அதுவும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் சித்தர்கள் வழிபாடு, சித்தர்கள் சமாதி இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக நீங்கள் 10,000 கிடைக்க வேண்டிய ஒரு இடத்துல உங்களுக்கு 1,00,000 ரூபா கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாகும். ஸோ மேலும் என்னென்னாக்கா தொழிலில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் வந்து இந்த பழைய நிகழ்வுகளால் பழைய பெண்டிங் ஒர்க்கை சரியாக செய்ய முடியாமல் ஒரு அழுத்தமான சூழல் தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேகமாக செஞ்சாலும் உங்களை சுற்றி குப்பைகள் மாதிரி வேலை வந்து குவிஞ்சிக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை எவ்வளோ க்ளீன் பண்ணாலும் முடியாது. ஸோ அப்போ என்னென்னாக்கா தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் என்பது இருக்கும். அதே போல் என்னென்னாக்கா வேலை செய்யக்கூடிய, இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்கன்னு வச்சுக்கல, உங்கள் கீழே வேலை செய்கிறவங்க பார்த்திங்கன்னா நேரத்துக்கு வரமாட்டாங்க. குறித்த நேரத்துக்கு எந்த விஷயம் செய்ய முடியாதனால எப்பொழுதும் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம், ஒரு எப்படி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பிளான் பண்ணி ஒரு விஷயம் செய்வீங்க, அதில் ஏதாவது ஒரு சிக்கல்கள் வந்து நீங்கள் குறிப்பாக தொழிலில் அந்த பிளான் பண்ண டைமில் எதையும் செய்ய முடியாது. ஸோ அப்போது இந்த காலகட்டத்தில் நீங்களே ஒரு ரிலாக்ஸ் ஆகிப்பது தான் பரிகாரம். ஓகே, இந்த காலகட்டத்தில் சரியாக டைமுக்கு செய்ய முடியாது, சரி செய்கிறதையாவது சரியாக செய்வோம் அப்படின்ற மாதிரி போட்டுடணும். ஏன்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணிப்பீங்க, அது ஏதோ ஒரு பெண்டிங் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக முடிக்க முடியாமல் போகலாம். ஸோ அதே போல் நிறைய பேருக்கு இந்த காலத்தில்
அரசியல்வாதிகளின் அரசியல் பெருந்தலைவர்கள் இல்லை உயர் அதிகாரிகளோட தொடர்புகள் அதிகமாகும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இல்லை ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பழக்கம் ஏற்படும். இல்லை நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி நபர்களுடைய நட்புறவு வந்து ஏற்படும். அவங்கள வச்சுட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான விஷயங்களாக மாறும். அதற்கான சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இல்லை நிறைய பேர் வீட்டில் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் வீட்டுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் கட்டில் வாங்குவாங்க, வீட்டில் வந்து கட்டில் வாங்குவாங்க. இல்லை நிறைய பேர் பெட்ரூமில் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் லைட்டை மாற்றுவது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வாங்க. இல்லை பெட்ரூமை வந்து நிறைய பேர் டெக்கரேட் பண்ணுவாங்க, அலங்கரிப்பாங்க. இல்லைன்னா வாசலில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த சோழியில் சங்கு வச்சுட்டு அந்த மாதிரி இது பண்ணக்கூடிய விஷயங்களை அறந்ததை புதுசாக மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது. சில பேர் பெட்டை மாற்றுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் மிதுன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருக்கும். என்ன இருந்தாலும் சரி, நீங்கள் மிதுன ராசிக்காரர்கள் சிவ வழிபாடு செய்யும் போது அவங்க வாழ்க்கையில் அபரிவிதமான பொருளாதார ஏற்றம் என்பது இருக்கும். அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக்கும். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.